ஜானி சார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா? பாரி சார் கிடைச்சா எடுக்கவே இல்லை. எல்லாம் அப்படிதான். சரி, என்ன பண்ணலாம்? அதான் அப்படி இல்லைன்னா நீங்க பாத்துருங்க. அவர் செக்ரட்டரிக்கு உடம்பு சரியில்லையா? பாதிட்ட சொல்லியிருக்காரு. அவரு கடிக்கிறாரு. என்னடா அடிக்கிறாரு? அவரு என்ன நைட் ரொம்ப நேரம் முடிச்சிருப்பாரு. உங்கள்கிட்ட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. உங்கள்கிட்ட இருக்குல்ல ரோட்டரி பிரேயரு? என்கிட்ட இருக்கு. சரி, அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லிடுறேன். ஓகே சார். ஓகே சார், நல்லது. ஓகே.
சார் வணக்கம். சரி, நான் ஆன்லைன்ல தான் இருக்கீங்களா? எந்த இதுல சார் இருக்கீங்க? ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு ப்ளூ. ஓகே ஓகே ப்ளூ பேர்ட். அப்படியே வீடியோ ஆன் பண்ணிடுங்க சார். வீடியோல இருக்கீங்களா? சார் சார் வந்துட்டாங்க பாரி சார் வந்துட்டாங்க. பாரி சார் வந்துட்டாங்க. ஓகே ஓகே கிரேட் கிரேட். ஓகே பாரி சார் தேங்க்யூ. அப்படியே ரோட்டரி ப்ரேயர் பண்ணிடுறீங்களா? உத்தமன் ஜி வணக்கம் சார். உத்தமன் வந்திருக்காரு சார். பிஜிபி உத்தமன். ஓகே ஓகே. Recording in progress.
ஹலோ. வணக்கம். இது ரோட்டரி பேரை படிச்சிருக்கீங்களா நீங்க? நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்ல. இல்ல உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, பெருசா தான் இருக்கு. அப்படியே ஓபன் பண்ணுங்க. அப்படியா? சரி நான் பேசுறேன். ஜானி சார் எல்லாம் நீங்களே படிச்சிருங்க. இல்ல சார், ஒரு பிரசிடென்ட் இருக்காரு, பாஸ்ட் பிரசிடென்ட் முத்தமஞ்சி இருக்காரு. சார் பாரி சார். சொல்லுங்க. பேசுறது கேக்குது கேக்குது. ரைட். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட சார் இப்ப படிக்க வேணாம் சார், சொல்லுவேன் சார். ரைட் சார். அவர் ஏஜி படிக்க சொன்னார், அதனால படிச்சேன் சார். சார் வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார். பாரி சார் சொக்கலிங்க வந்திருக்காரு. ஆமா பார்த்தோம். ஓகே எல்லாரையும் கொண்டு வந்துட்டீங்க. குட் மார்னிங். என்ன காலையில எங்க இங்கதான் வேற கிடையாது. இந்த சாட்டர்டே வச்சு தென்காசி போயிட்டு வந்துட்டேன். நேத்தான் வந்தேன். அப்படியா? ஆமா, கொஞ்சம் காய்ச்சல், கொஞ்சம் தேவலாம் இருக்கு. பரவாயில்லையா? போயிட்டு வந்தது ஒத்துக்கல, அதனால அப்படி இருக்கு. நல்லாங்களா? எங்க ரவியை காணோம்? ரவியை தான் பாக்குறேன், ஆளை காணோம். சரி. பாரியனை போட்டிருந்தாரு மெசேஜ், பர்சனல் மெசேஜ் போட்டிருந்தாரு. ஆமா. எங்க பாரியன் இருக்காரு லைன்ல? சார் வணக்கம். சரி, நைட்டு பார்த்து நான் மெசேஜ் போடுறீங்க. உங்க நண்பர் உத்தமனும் இருக்காரு. நான் பார்த்துட்டேன், உத்தமனை பார்த்தேன். விஷ் பண்ண அவருக்கு தெரியும். இல்ல விஷ் பண்ணாரு, நீங்க கவனிக்கல. இல்ல, அட்டென்ஷன்ல உட்காந்துருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கண்ணா உத்தமண்ணா. வணக்கம். ஆனா ஜானிகிட்ட ஒரு நல்ல வழக்கங்க. ஏதாச்சும் சொல்லி உட்காரத்துக்கு என்னன்னே தெரியாம ஆரம்பிச்சிடலாம் சார். சொக்கு சார் வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. குணபாண்ணா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி என் ஜி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் டி எஸ் ராஜ்குமார் அவர்களுக்கும், மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் உதவியாளர் ஜானி சாம்சன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் பாரி அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த கால வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும்,
இன்றைய தாய்ச்சி பயிற்சி அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இதற்கெல்லாம் மேலாக தொடர்ந்து எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலேயே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் பாரி அவர்கள். வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறியின் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும் அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வன்றி உழைக்கவும் நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளையும் நீக்கவும் பொருளாதார சமய தடைகளை களையவும் மேலும் மானிடத்தின் புனிதத்தை தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் தலைவர் பாரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி சார். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். உடலை நேராக வைத்து நீண்ட காற்றுள் எடுத்து ஆழ்ந்த மூச்சு எடுத்து மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளெடுத்து வணக்கம் திரையில் நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த
சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம், அவர்கள் வழியில் பின்பற்றுவோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். நலம் பெறுக, வளம் பெறுக, நாளும் உயர்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கைகளுக்கு உண்டான பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே முன்னோக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே உடலில் ஏற்பட்ட அதிர்வுகளால் மாற்றத்தை உணர்கிறோம். ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. அடுத்ததாக நமக்காக பயிற்சி அளிக்க காத்து கொண்டிருக்கும் ஜெகநாதன் தேவி அவர்கள். ஐயா, கண் பயிற்சி முடிச்சிட்டீங்களா? ஐயா, கண் பயிற்சி நாளை கொடுத்துடலாங்க. நாளை கொடுத்துடலாங்க. அவங்க செட்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு நெட்வொர்க், அதான் பாத்துட்டு இருக்கேன். சரிங்க ஐயா, நீங்க கொடுத்துட்டு இருங்க. அவங்க கொடுத்துட்டு இருங்க. நல்லது நல்லது நல்லது. வர வரைக்கும் கொடுத்துட்டு இருங்க, அதை நான் ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக நேற்று செய்தது போல் அந்த உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுகிறோம்.
நல்லா வாய் திறக்கிறோம். நல்ல நாக்க வெளியே நீட்டிடலாங்க. வெளியே நீட்டி நல்ல ஒரு 10 முறை உள்ள இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றுகிறோம். இறைப்பை இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றுகிறோம். நல்ல நாக்கு வெளியே நீட்டிடுறோம். நல்ல எந்த அளவுக்கு வாய் திறக்க முடியுமோ திறந்தோம்னா ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட மூச்சு. நன்றாக ஆழ்ந்து காற்று உள்ளே போய் மெல்ல வெளியில் வரணும். அடுத்ததாக பார்வை நல்லா திறந்து மூடுறோம். நல்லா திறக்கிறேங்க. கைகள் கூட திறந்துடலாம். இறுக மூடலாங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வலப்பக்கம் இடப்பக்கம் வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வட்ட வடிவில் சுழற்சி செய்து கொள்கிறோம். வலது கீழ் இடது மேல். அப்படியே சுழற்சியிலே வரட்டும். ஐந்து முறை. ஒரு நீண்ட மூச்சு எதிர் திசையில். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக மற்ற பயிற்சிகளுக்கு ஏதுவான பயிற்சியாக அமையக்கூடியது படுத்த நிலையில். ஐயா ஐயா வந்துட்டாங்க ஐயா அவங்க. இந்த தாய்ச்சி பயிற்சி செய்வதற்கு ஒரு துணை செய்யக்கூடிய ஆசனமாக, நாடியை திறக்கக்கூடிய ஆசனமாக நம்ம அந்த வஜ்ராசனத்துல மூக்கு நுனியை கீழே கொண்டு போவோம் இல்லைங்களா?
அந்த ஒரு பயிற்சி மட்டும் நம்ம செய்து தாய்ச்சி பயிற்சிக்கு நம்ம வழிவிடுகிறோம். நீண்ட காற்று இழுத்து ஆழமாக உள்ளிழுத்து அப்படியே கீழே கொண்டு போலாங்க. அப்படியே 10 நாடி உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல மேல வரலாங்க. ஒரு நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். நலம் பெருக வளம் பெருக நாளும் உயர்க வாழ்க வளம்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தாய்ச்சி பயிற்சி விஜயுடன் கூடிய தாய்ச்சி பயிற்சி நமக்கு அளிக்க வருகிறார்கள் பாரதி தேவி அம்மா அவர்கள். அம்மா மியூட்ல இருக்குமா, அன்மியூட் பண்ணீங்கம்மா. அனைவருக்கும் திரும்பி மீட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணீங்க. கடந்த 4 வார பயிற்சி வருகிறோம். இந்த வாரம் 7 8 9 நாம் பார்ப்போம். அனைவரும் எழுந்து உங்களுடைய 2 7வது பயிற்சி முறை லிஃப்டிங் த சன். இந்த வலது கையை இடது பக்கமா கொண்டு போறோம், மூச்சு விட்டுட்டே கொண்டு போறோம். உங்களுடைய வலது குதிங்கால லைட்டா குதிக்கிறோம், கொஞ்சம் மேல குதிக்கிறோம், மூச்சு விட்டுட்டே கொண்டு போறோம். சூரியன் உங்களுடைய உள்ளங்கையில. அம்மா வீடியோ கொஞ்சம் இறக்கிக்கலாமா, கொஞ்சம் கால் தெரியல, கொஞ்சம் இறக்கிங்க. கொஞ்சம் இறக்கிக்கலாம். போதும் 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 போதும். வலது கையை இடது பக்கமா கொண்டு போறீங்க, மூச்சு விட்டுட்டே மூச்சை முழுவதுமா வெளியே விட்டுட்டே கொண்டு போறீங்க. சூரியனுடைய உங்களுடைய உள்ளங்கையில ஏற்பீங்க. அப்படின்னு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு மூச்சு விட்டுட்டே கை கொண்டு போறீங்க. அதே போல வலது கையில மூச்சு மெதுவா விட்டுட்டு மேல கொண்டு போறோம். சூரியனை ஏற்பீங்க உங்களுடைய உள்ளங்கையில, மூச்சு இழுத்துட்டு உள்ளங்கையை கையில் எடுத்துட்டு மூச்சு இழுத்துட்டு கையை கிட்ட கொண்டு போறோம். கிட்ட கொண்டு வரவரை உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டே கிட்ட கொண்டு போவாங்க. சூரியன் கையில் எழுந்தோம், மூச்சு இழுத்துட்டே கையை கிட்ட கொண்டு வரோம். உங்களுடைய பார்வை உங்களுடைய உள்ளங்கைக்கே இருக்கட்டும். மூச்சு விடுறோம், சூரியனை கையில ஏத்துறோம், மூச்சு இழுத்துட்டே கையை கிட்ட கொண்டு வரோம். மெதுவா மூச்சு விடுறோம், சூரியனுடைய உள்ளங்கையில ஏந்துறீங்க, மூச்சு இழுத்துட்டே கையை கிட்ட கொண்டு வரணும்.
நேரம் நிமித்தமும் உங்களுடைய 2 கால்களுக்கு முடியும் 2 அடி இடைவெளி மூச்சு விட்டுட்டே கை மேல கொண்டு போறோம். உங்களுடைய வலது குதிங்களை கொஞ்சம் மேல தூக்கிங்க. வலது கையை கொண்டு போனீங்கன்னா வலது மேல தூக்கிங்க. சூரியன் உங்களுடைய உள்ளங்கையில ஏறுங்க. உள்ளங்கையை பார்த்துட்டு மூச்சு காதையும் இழுத்துட்டு கையை விட்டு கொண்டு வரோம். இடது கையை வலது பக்கமா கொண்டு போறீங்க. சூரியன் உள்ளங்கையை ஏறுங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே உங்களுடைய இடது கையை விட்டு கொண்டு வரீங்க. எட்டாவது பயிற்சி முறை லுக்கிங் அட் த ஸ்கை. நிலாவை திரும்பி பார்க்கிறோம். கொஞ்சம் குஞ்ச வெளியே வரும். மூச்சு விட்டுட்டே உங்களுடைய இடது கை 2 கைகளையும் இடது பக்கமா திருப்பீங்க. நல்லா திரும்பி பார்க்குறீங்க. இதுக்கும் நல்லா திருப்பிக்கிறீங்க. கைகளை மேலே ஏந்தி நிலாவை அண்ணாந்து பார்க்குறீங்க. மூச்சு நிலாவை பார்த்ததுக்கு அப்புறம் மூச்சு இழுத்துட்டே உங்களுடைய 2 கைகளையும் முன்னாடி கொண்டு மூச்சு விட்டுட்டே வலது பக்கமா திரும்பி பாக்குறீங்க. நிலாவை பாக்குறீங்க. மூச்சு காத்த நல்லா இழுத்துட்டே கையை முன்னாடி கொண்டு வர மூச்சு இருக்கிறோம். இடது பக்கமா திரும்புறோம். நிலாவை பார்க்கிறோம். மூச்சு விட்டுட்டே கையை முன்னாடி கொண்டு வர வலது பக்கமா திரும்புறோம். நிலாவை பார்க்கிறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே 2 கையும் முன்னாடி கொண்டு வரோம். வலது பக்கமா திரும்பும்போது மூச்சு விட்டுக்கிட்டே இடது பக்கமா திரும்பும்போது மூச்சு விட்டுக்கிட்டே இடது பக்கமா திரும்புறோம். நிலாவை பார்க்கிறோம். மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே கையை முன்னாடி கொண்டு வரோம். கையை மேல கொண்டு போகும்போது மூச்சு அப்படியே மேல கொண்டு போறீங்க. மூச்சு விட்டுட்டே கொண்டு போறீங்க. நிலாவை பார்த்துட்டு கை அப்படியே முன்னாடி கொண்டு வரும்போது மூச்சு இழுத்துக்கிட்டே கொண்டு வாங்க. நேரம் நின்றுக்கோங்க. 2 கால்களுக்கு இடையில 2 அடி இடைவெளி கொஞ்சம் முன்னாடி பெண்ட் பண்ணிக்கங்க. மூச்சு விட்டுக்கிட்டே இடது பக்கமா திரும்புங்க. நல்லா திரும்புங்க. கைகளை மேல உயர்த்துங்க. நிலாவை பாக்குறீங்க. மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு காத்து இழுத்துக்கிட்டே கையை முன்னாடி கொண்டு வரீங்க. வலது பக்கமா திரும்புறீங்க. மூச்சு விட்டுக்கிட்டே வலது பக்கமா திரும்புறீங்க. கொஞ்சம் மேல உயர்த்தி உடம்ப மேல உயர்த்தி நிலாவை பாக்குறீங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே கையை முன்னாடி கொண்டு வரீங்க. மெதுவா இடது பக்கமா திரும்புறீங்க. கைகளை மேல உயர்த்தீங்க. நிலாவை பார்க்கிறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே கையை முன்னாடி கொண்டு வரோம். அப்படியே வலது பக்கமா திரும்பும்போது மூச்சு விட்டுக்கிட்டே கையை மேல கொண்டு போறோம். நிலாவை பார்க்கிறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே கையை முன்னாடி கொண்டு வரோம். எட்டாவது பயிற்சி. 9வது பயிற்சி ஹேண்ட் புஷ் பேஸ்ட் ரொட்டேட்டர். நேரா நிற்கிறோம். உங்களுடைய வலது கையை பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கையை இடது பக்கமா கொண்டு போறோம். இடது பக்கமா கொண்டு போகும்போது வலது கால் சாதாரணமா வச்சுக்கோங்க. இடது கால் முட்டிய கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. மூச்சு விட்டுக்கிட்டே உங்களுடைய வலது கையை இடது பக்கமா கொண்டு போறீங்க. இடது பக்கமா கொண்டுட்டு போயிட்டு கையை வந்து வலது இடது பக்கமா
வலது கையை வந்து ரெண்டு பக்கமும் இப்படி லைட்டா அப்படியே காட்ட வர்ற மாதிரி கொடுத்துருங்க. அப்புறம் கை உள்ளங்கை மேல திருப்புற மாதிரி வச்சு மூச்சு இழுத்துட்டே கைய சைட்ல கொண்டு வரணும். அதுக்கப்புறம் உடைய இடது கைய மூச்சு விட்டுட்டே வலது பக்கமா கொண்டு போகணும். வலது பக்கமா கொண்டு போகும்போது வலது கால் முட்டிய பெண்ட் பண்ணிக்கணும். மூச்சு விட்டுக்கிட்டே இடது கைய வலது பக்கமா கொண்டு போறோம். வலது கால் முட்டிய பெண்ட் பண்ணிக்கிறோம். இடது காலை சாதாரணமா வச்சுக்கோங்க. மூச்சு விட்டுக்கிட்டே இடது கைய வலது பக்கமா கொண்டு போறோம். அப்படியே இடது கைய வலது இடது பக்கமா லைட்டா காட்ட வர்ற மாதிரி பண்ணிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே இடது பக்கமா கொண்டு வரணும். இதே மாதிரி ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி செய்யறோம். மூச்சு விடுறோம். ரெண்டு பக்கம் கையில மாற்றி வரணும். அசைக்கிறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே வலது பக்கம் கொண்டு வரோம். இடது கைய வலது பக்கமா கொண்டு போகும்போது மூச்சு விட்டுக்கிட்டே கொண்டுட்டு போறோம். காற்று வரட்டும். மூச்சு இழுத்துக்கிட்டே இடது பக்கமா கொண்டு போறோம். மூச்சு வைப்போம். கையால காற்று வரட்டும். மூச்சு இழுத்துக்கிட்டே கையை வலது பக்கமா கொண்டு வரும். மூச்சு விடுறோம். கையால காற்று வரணும். மூச்சு விட்டுக்கிட்டே கைய இடது பக்கமா கொண்டு வரும். இந்த 7, 8, 9 பயிற்சியை வரிசைப்படுத்தி நம்ம பண்ணிடலாம். இருக்கிறோம். முதல்ல லிஃப்டிங் த சன். இருக்கிறோம். வலது கையை மேல கொண்டு போகும்போது உங்களுடைய வலது கீழ்கால மேல தூக்கிட்டீங்க. மூச்சு விட்டுட்டே கையை மேல கொண்டு போறோம். கையில ஏற்றிக்கிறோம். உள்ளங்கையை பார்த்துட்டு மூச்சு இழுத்துட்டு வரோம். கிட்ட கொண்டு வரோம். மூச்சு இழுத்துட்டே கையை கிட்ட கொண்டு வரோம். மூச்சு விட்டுட்டே இடது கையில வலது பக்கமா கொண்டு வரோம். கீழே கையில ஏந்திக்கிறோம். கையை கீழே கிட்ட கொண்டு வர மூச்சு இழுத்துட்டே கொண்டு வரோம். எக்ஸேல். கீழே கையில ஏந்திக்கிறோம். Inhale. Exhale. சூரியனை கையில ஏந்திக்கிறோம். Inhale. Exhale. சூரியனை கையில ஏந்திக்கிறோம். Inhale. Exhale. சூரியனை கையில ஏந்திக்கிறோம். Inhale. Lifting the sun. 7வது பயிற்சி. அடுத்து looking at the moon. நிலாவை திரும்பி பார்க்கிறோம். ஒரு ரெண்டு கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி உடம்ப பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இடது பக்கமா திரும்புறோம். மூச்சு விட்டுட்டே திரும்புங்க. கையை மேல ரைஸ் பண்ணி நிலாவை பார்க்கிறோம். மூச்சு விட்டுட்டே முன்னாடி மூச்சு விட்டுட்டே அப்படியே வலது பக்கமா திரும்புறோம். கையை மேல ரைஸ் பண்ணிக்கிறோம். நிலாவை பார்க்கிறோம். மூச்சு விட்டுட்டே கையை முன்னாடி கொண்டு மூச்சு விடுறோம். இடது பக்கமா திரும்புறோம். கையை மேல ரைஸ் பண்ணிக்கிறோம். நிலாவை பார்க்கிறோம். மூச்சு விட்டுட்டே கையை முன்னாடி
மூச்சு விடுறோம், வலது பக்கமா திரும்புறோம், கையை மேல ரைஸ் பண்ணி நிலாவை பார்க்கிறோம். மூச்சு இழுத்துட்டே கையை முன்னாடி போகும். மூச்சு விடுறோம், இடது பக்கமா திரும்புறோம், கைகளை மேல ஏற்றி நிலாவை பார்க்கிறோம். மூச்சு விட்டுட்டே முன்னாடி கொண்டு வரும். லுக்கிங் அட் த மூன் 8வது பயிற்சி. 9வது பயிற்சி ஃபேன் புஷ் ஃபேஸ் ரொட்டேட்டர். மணிக்கட்டு போதே ரொட்டேட் பண்றோம். உங்களுடைய இரண்டு கால்கள் இரண்டடி இடைவெளி. இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. இப்போ வலது கை மேலையும் இடது கைய பக்கத்தால வச்சுக்கோங்க. இப்போ வலது கையை இடது பக்கமா கொண்டு போகும்போது இடது கால் முட்டிய பெண்ட் பண்ணிக்கணும். வலது கால சாதாரணமா வெயிட் இல்லாம சப்போர்ட் இல்லாம வச்சுக்கிறோம். சுத்திட்டே வலது கையை இடது பக்கமா கொண்டு போறோம். அப்படியே கையை அப்படியே காற்றுல வரணும். அப்படியே மூச்சை இழுத்துட்டே கையை விட்டு கொண்டுவாங்க. கிட்ட கொண்டுவாங்க. இடது கையை வலது பக்கமா கொண்டு போறோம். வலது கால் முட்டியை பெண்ட் பண்றோம். கையை அப்படியே புஷ் பண்ணும்போது மூச்சு ஃபுல்லா வெளியிடுங்க. அப்படியே கைகள் அப்படியே காற்றுல வருவீங்க. அப்படியே மூச்சு எடுத்துட்டே கிட்ட கொண்டு போவாங்க. வலது கையை புஷ் பண்றோம். இடது காலை பெண்ட் பண்றோம். கையால அப்படியே காற்ற வருவீங்க. அப்படியே மூச்சு இழுக்கிறீங்க. வலது பக்கமா கொண்டு போறீங்க. வலது பக்கமா கொண்டு போறீங்க. வலது கால் குட்டியை பெண்ட் பண்றீங்க. மூச்சு விடுறீங்க. கையால காற்ற வருவீங்க. அப்படியே மூச்சு இழுத்துட்டு கையை இடது பக்கமா கொண்டு. இந்த 3 பயிற்சி முறை இன்னைக்கு பயிற்சியில பார்த்தோம். 7, 8, 9. 7 லிஃப்டிங் தி ஸ்டாண்ட், 8 லுக்கிங் அட் தி மூன். 9வது பயிற்சி முறை ஃபேன் புஷ். அடுத்ததாக தாய்ச்சி விரல் வைத்திய முறை. தாய்ச்சியில பாத்தீங்கன்னா அனைத்து உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரல்ல வைத்திய முறை வச்சிருக்காங்க. இப்ப நம்முடைய கை விரல்கள்ல ஆயிரக்கணக்கான ரிசெப்டார்ஸ் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து நம்மளுடைய கைகள்ல இருக்கு. அதுக்கு நம்ம முத்ராஸ்ல அதுதான் நம்ம அப்ளை பண்றோம். இந்த பிரபஞ்ச சக்தியை, இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியோட காந்த சக்தியும் இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து நம்முடைய விரல்களுக்கு இருக்கு. இந்த பயிற்சி முறை வந்து சீனால வந்து QNG பயிற்சி முறை வச்சிருக்காங்க. அதாவது சிவசக்தி, நம்முடைய தத்துவப்படி பாத்தீங்கன்னா சிவசக்தி தத்துவம், பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி. அதாவது சீனால உடலை வந்து 12 பிரின்சிபல் மெரிடியன்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுவும் வலது இடது புறமா அதுவும் 6 அதையும் 2ஆ பிரிச்சிருக்காங்க. பாசிட்டிவ் கியூ, அதாவது சிவன்ங்கிறது ஒரு பகுதி, அப்படின்னா சக்திங்கிறது இன்னொரு பகுதி. பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இணையும் போது ஒரு முழுமையான ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் நமக்கு கிடைக்குது. இந்த பவர் தான் வந்து பல அக்குபஞ்சர் பாயிண்டா ஒரு இடத்துல நிறைய ஒரு சர்க்கியூட் மாதிரி உடம்பு பூரா பரவி இருக்குது. எலக்ட்ரிசிட்டி சர்க்கியூட் மாதிரி பரவி இருக்குது. அதுதான் வந்து நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்னு சொல்றோம். ஒரு பக்கம் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது இன்னொரு உறுப்பு வந்து அது ஊக்குவிக்கப்படுது. உடம்புல இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் சரி செய்யப்படுது. இப்ப நம்ம அதுக்கான ஒரு விரல் வைத்திய முறையை நம்ம பார்க்க போறோம். இதைத்தான் வந்து நம்ம யோகா முறையில சக்ராஸ் வந்து நம்ம சக்ராஸ்ன்னு சொல்றோம். 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்றோம். இப்ப வந்து எல்லா கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க, நேரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுக்கோங்க. உங்க தோள்பட்டைக்கு நேரம் வச்சுக்கோங்க.
கைகள் அப்படியே முன்னாடி பின்னாடி ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க. முன்னாடி பின்னாடி இப்படி ஆசை விரல்களை ஆசுங்க. இப்படி அது ஸ்பீடா ஆசுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் தொடர்ந்து ஆசுங்க. அப்படியே பாமி அப்படி உள்ள கை அப்படியே லைட்டா பெண்ட் பண்ணுங்க. விரல்களை நல்லா ஆசுங்க. ஸ்பீடா ஆசுங்க. ஒரு 30 செகண்ட் அப்படியே வெயிட் இந்த மணிக்கட்டு பகுதி அப்படியே லைட்டா ரொட்டேட் பண்ணுங்க. கை அசைய வேண்டியது இல்லை. ஒரு 2-3 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸ்பீடா ஆசுங்க. விரல்களையும் முன்னாடி பின்னாடி ஆசுங்க. அடுத்ததான் உங்களுடைய இரண்டாவது பயிற்சியா உங்களுடைய 2 உள்ளங்கையிலையும் நேருக்கு நேரா வச்சுக்கோங்க. விரல்களோட ஒவ்வொரு முனையும் மற்ற இன்னொரு கையோட முனையோட டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது அப்படியே மேலே கீழே நல்லா உரசுங்க. நல்லா ஸ்பீடா உரசுங்க. கைகள் சூடாகிற அளவுக்கு உரசணும். ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே தொடர்ந்து செய்யுங்க. இது நம்ம இந்த பயிற்சி இரண்டாவது பயிற்சி முறையில அந்த பத்தி ஓட்ட பாதைகளை வந்து கிளீன்ஸ் பண்ணி விடும். அங்க இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றும். ஸ்பீடா உரசுங்க. நல்லா ஹீட் வர அளவுக்கு உரசுங்க. நேருக்கு நேரா வச்சு உரசுங்க. மூன்றாவது பயிற்சி முறை உங்களுடைய உள்ளங்கையில பாத்தீங்கன்னா இந்த 4 விரல்களையும் மடக்கி தம் ஃபிங்கரை பக்கத்தால் இருக்கிற அந்த ஆள்காட்டி விரல் மேல அழுத்துற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல சொல்றோம் மாஸ்டர் பாயிண்ட் சொல்லுவோம். அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா இந்த பல்ல இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, அந்த பள்ளம் போல இருக்கிற இடத்துல தான் மாஸ்டர் பாயிண்ட் சொல்றோம். எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கும் இதான் மாஸ்டர் பாயிண்ட். இப்படி 2 கைகளையும் ஆப்போசிட் வச்சு இப்படி 4 விரல்களையும் மடக்கும் போது பக்கத்தால் இருக்கிற விரல்கள் மேல உங்களுடைய ஆள்காட்டி விரல் அமுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அழுத்துற மாதிரி அழுத்த. இது ஒரு 30 செகண்ட்ஸ் பண்றோம். நல்ல உள்ளங்கையை அழுத்துங்க. மூன்றாவது பயிற்சி முறை. அடுத்து நான்காவது பாத்தீங்கன்னா 2 கை உங்களுடைய செஸ்ட் நேரா வச்சுக்கோங்க. என்ன பண்றீங்க, கைய வந்து கிட்ட கொண்டு வர மூச்சு இழுக்கணும். நல்லா எவ்வளவு முழுமையா உங்களுடைய நுரையீரல் முழுக்க நிரம்புற மாதிரி நல்லா காற்று பை ஃபுல்லா நிரம்புற மாதிரி மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்துட்டே உங்களுடைய கைகளை கிட்ட கொண்டு வாங்க. நல்லா கிட்ட கொண்டு வாங்க. ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப்புக்குள்ள உங்களுடைய 2 கைகளையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே மனசுல உங்களுடைய மைண்ட்ல வந்து பதிவு பண்ணிக்கோங்க. இந்த 2 கைகளுக்கு இடையில ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல பதிவு பண்ணி வச்சுட்டு அப்படியே வச்சிருங்க. அப்படியே முன்னாடி பின்னாடியும் உங்களுடைய உள்ளங்கையில ஆப்போசிட் ஒரு 3 இன்ச் கேப்ல வச்சு அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் தள்ளுங்க. முன்னாடி பின்னாடி தள்ளுங்க. அப்படியே சைட்லயும் தள்ளுங்க. வாய் வழியா விட்டுட்டு கைய சைட்ல மறுபடியும் பழைய நிலைக்கே கொண்டு போறோம். மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம்.
கண்ணை மூடி கூட நீங்க செய்யலாம். ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப்ல உங்களுடைய 2 கைகளையும் வச்சுக்கோங்க. இந்த 2 கைகளுக்கு இடையில ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு. அப்படியே முன்னாடி பின்னாடி உங்களுடைய கையை கொண்டு வாங்க. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி சொல்றீங்களா, சிவன் சக்தி Q and G, அந்த உணர்வு வந்து நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஒரு 2-3 நாள் இதை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த உணர்வு வரும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மின்காந்த ஆற்றல் உங்களுடைய 2 கைகள் கையில் இருக்கிறது நீங்க சொல்லலாம். முன்னும் பின்னும் அதுவே ஒண்ணுக்கு ஒண்ணு தள்ள ஆரம்பிக்கும். எப்படி 2 காந்த புலங்களை வடதின் கும்பங்களை நீங்க இணைக்கும் போது கிட்ட கொண்டு வரும்போது இழுக்குதோ ஈர்க்குது, விளக்கும் போது ஒரு உணர்வு வரும் இல்லைங்களா, 2 காந்தத்தை கையில வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மூச்சு விட்டுட்டே கையை சைட்ல கொண்டு போங்க. இதே மாதிரி கையை இப்படி நேருக்கு நேரா வச்சு செய்யலாம். கண்களை முடிக்குங்க. இப்படி கையை நேருக்கு நேரா வச்சுக்கோங்க. மூச்சு இழுக்கிறோம், மூக்கு வழியா மூச்சு உள்ள இழுக்கிறோம். கையை கிட்ட கொண்டு வரோம். ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப்ல அப்படியே கையை ஆப்போசிட் வச்சுக்கணும். அப்படியே கை முன்னாடி பின்னாடி தள்ளுங்க. மூச்சை வாய் வழியா விட்டுட்டு கையை சைடுல கொண்டு வரணும். அப்படி மூச்சு இழுக்கிறோம். கையை நேரா வச்சுக்கணும். மூக்கு வழியா மூச்சுங்க. கையை கிட்ட கொண்டு வாங்க. ஒரு 2 அல்லது 3 இன்ச் கேப்ல வைங்க. இரண்டு கைகள் கிடைக்கிற ஒரு சக்தி இருக்கிறதா மைண்ட்ல பதிவு பண்ணிக்கோங்க. முன்னாடி பின்னாடி தள்ளுங்க. மூச்சை வாய் வழியா விட்டுட்டு கையை சைடுல இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து பண்ண உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் வந்து பலவீனப்பட்டிருக்கிற எல்லா உறுப்புகளும் வந்து அந்த மின்காந்த ஆற்றலை பெற்று நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடும். அடுத்த பயிற்சியாக வாரம் ஒரு முத்திரை. இந்த வாரம் மூட்டு முத்திரை. உங்களுடைய வலது கையில மோதிர விரலும் ஆள்காட்டி விரலையும் இணைச்சு உங்களுடைய கால் முட்டியில நீட்டி வச்சுக்கோங்க. மோதிர விரலும் ஆள்காட்டி விரலையும் இணைச்சு கால் மூட்டு மேல நீட்டி வச்சுக்கோங்க கால் முட்டியில. அடுத்து உங்களுடைய இடது கையில நடு விரலையும் இந்த கட்ட விரலையும் இணைச்சு ஆள்காட்டி விரல்ல கட்ட விரலை இணைச்சு உங்களுடைய கால் முட்டியில நீட்டி வச்சுக்கோங்க. வலது கையில கட்ட விரலும் மோதிர விரலையும் இணைச்சுக்கோங்க. வலது கையில கட்ட விரல் மோதிர விரல். இடது கையில நடு விரலும் கட்ட விரலும் வச்சுக்கோம். அமைதியா உங்களுடைய கால் முட்டி நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. பத்மாசனம், சுகாசனம், வஜ்ராசனம் ஏதாவது ஒரு ஆசன நிலையில அமர்ந்துக்கிறோம். கால் முட்டி மேல கைகள் நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. நல்லா அந்த விரல் முனைகளுக்கு இடையில நல்லா அழுத்தம் கொடுங்க. நம்ம உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த வலியெல்லாம் வந்து சரி பண்ணிரும். எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ உடம்புல எங்கெல்லாம் மூட்டுகள் இருக்கோ அந்த மூட்டுகளை அல்ல அனைத்து மூட்டுகளுக்கும் பலன் கிடைக்கும். வலியை குறைக்கும். நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மூச்சு காத்தியா அமைதியா கவனிச்சுட்டு உட்காந்துருங்க. நல்லா ஆழமா மூச்சு இழுக்கணும். மெதுவா மூச்ச விடணும். நல்லா மூச்சு ஆழமா இருங்க.
மெதுவா மூச்சை விடுங்க. நல்லா ஆழமா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா ஆழமா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு. மூட்டு தேய்மான பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரி பண்ணிடும். நம்ம வந்து ரொம்ப கால் மூட்டு வலிக்குது, படிக்கட்டு ஏற முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல அப்படிங்கிற ரொம்ப வலி இருக்கிறவங்க மட்டும் 1/2 மணி நேரம் வரைக்கும் செய்யலாம். மத்தவங்க எல்லாம் சாதாரண வலி இருக்கு, மூட்டு தான் வலி ஆரம்பிக்குது அப்படிங்கிறவங்க 1/4 மணி நேரம், 5 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு கைகளை வசிக்கிறோம். உங்களுடைய 2 கைகளையும் நல்லா வசிக்கோங்க. நேரா பாருங்க. நம்முடைய உடல் ஒரு தானியங்கி மூலம் நம்ம கோமா நிலையில் இருந்தாலும் நம்முடைய உடல் வந்து அதற்கான வேலையை அந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் அதனுடைய வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கும். நம்முடைய மனம் அதான் நோய் உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா பழமொழி இருக்கு, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் வந்து உடலுக்கு வந்த நோய் வந்து நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. அது நம்ம கிழக்காசிய நாடுகள்ல இருக்கிற மாதிரி மேற்கத்திய நாடுகள்ல அந்த பாரம்பரிய மருத்துவ முறையெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லணும். அங்க புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. மருத்துவ முறையில நிறைய டெக்னாலஜி தொழில்நுட்பம் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் வந்து அது நோயை குணப்படுத்துதான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஒரு ப்ரெஷருக்கு ஒரு டேப்லெட் நம்ம நீண்ட நாள் எடுத்துக்கணும், வருஷ கணக்குல எடுத்துக்கணும். நம்மளுடைய மருத்துவ முறை என்னன்னா விருந்து மருந்து 3 நாளைக்கு, மருந்தா இருந்தாலும் சரி விருந்தா இருந்தாலும் சரி 3 நாட்களுக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரெஷருக்கு மாத்திரை எடுத்தீங்கன்னா நீங்க லைஃப் தான் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடும் போது சுகர் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, ஸ்ட்ரோக் வருது, இப்படி நிறைய உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் ஒரு நோய்க்கு வைத்தியம் பார்க்கும் போது நிறைய பிரச்சனைகளை பல நோய்களை கொண்டுட்டு வந்து. நம்ம இப்ப சீனால தாய்ச்சி முறை இருக்கு, ஜப்பான்ல அவங்க உடல் இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுறதுக்கு, உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்றதுக்கு, நுரையீரலை கிளீன்ஸ் பண்றதுக்கு மூக்கு வழியா நல்லா பார்த்து உள்ள இழுக்கிறாங்க, வாய் வழியா நல்லா போர்ஸா வெளியேற்றும் போது நுரையில் இருக்கக்கூடிய கழிவுகள், கார்பன் டை ஆக்சைடு, கெட்ட வாயுக்கள் எல்லாம் ஃபுல்லா வாய் வழியா வெளியே வந்து. யோகால பாத்தீங்கன்னா மூச்சு காத்த கண்ட்ரோல் பண்றோம், மூச்சு காத்த கவனிக்கிறோம். இந்த மாதிரி பயிற்சி முறைகள் எல்லாம் நம்ம கிழக்காசிய நாடுகள்ல தான் இருக்கு. அது பாரம்பரிய மருத்துவ முறையா நம்ம சித்தர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. நம்ம அந்த பாரம்பரிய இயற்கை வழிய பாரம்பரிய இயற்கை அரிசிகள் இந்த மாதிரி பாரம்பரிய உணவு முறைகளை கடைப்பிடிச்சிட்டு யோகா, தாய்ச்சி பயிற்சி முறை, மூச்சு பயிற்சி, தியானம், இந்த பயிற்சி முறைகளை நம்ம தினந்தோறும் நம்ம செய்துட்டு வரும்போது நம்ம இருக்கும் காலம் வரைக்கும் நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும். அதே மாதிரி மனமும் முக்கியம். மனம் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனசை இயல்பா வச்சுக்கணும். நம்ம நான் என்கிற அகங்காரம் ஆணவ மனம் வந்து விட்டு வச்சுட்டு அனைத்து உயிர்களும் சமம், நம்ம உயிர் போல அனைத்து உயிர்களையும் நம்ம உயிர் போல நம்ம பாவிச்சு பிறருக்கு முடிந்த வரைக்கும் இந்த பூமியில வாழும் வரை பிற உயிர்களுக்கு நம்ம உதவி செய்து வாழும்போது நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். நோய் இல்லாம நம்ம நீண்ட ஆயுட்காலத்தோடு ஆரோக்கியமா வாழ முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் சாந்தியாசன நிலைக்கு போய்க்கிறோம்.
அனைவரும் மல்லாந்து படுத்துக்கோங்க. உங்களுடைய இரண்டு கைகளையும் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. உறுப்புகள் தியானம். ரெண்டு கைகளையும் சின்ன வச்சுக்கோங்க. நாம் ஆழ்ந்து சுவாசிப்போம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையிடுவோம். கால்களை விரிச்சு வச்சுக்கோங்க. உடம்பு உச்சி முதல் பாதம் வரை தளர்வா வச்சுக்கோங்க. நாம் ஆழ்ந்து சுவாசிப்போம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையிடுவோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், இந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் உருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, பித்தப்பை, வித்துப்பை, விதைகள், இனப்பெருக்க உறுப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள் ஆகிய நமது வயிற்று பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி, நல்ல ஈர்ப்பாற்றலை பெற்று நமது வயிற்று உறுப்புகள் அனைத்தும் பரிபூரண ஓய்வு நிலை. நாம் ஆழ்ந்து சுவாசிப்போம். நாம் பரிபூரண ஓய்வு. அடுத்தாக சின்மய முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், இந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் உருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய நெஞ்சு பகுதியில் உள்ள இதயம், இதய தசைகள், இதய சுவர்கள், இரத்த தந்துவிகள், இரத்த நாளல், உணவுக்குழல், மூச்சுக்குழல், நுரையீரல், சிற்றறைகள், காற்றுப்பைகள், இரத்த தந்துவிகள், இரத்த நாளங்கள் ஆகிய நமது நெஞ்சு பகுதி முழுவதும் இந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி, நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில். அடுத்ததாக ஆதி முத்திரை வைத்துக் கொள்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்று, அந்த பேராற்று, அந்த இறை ஆற்று வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் உருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், தலைப்பகுதியில் உள்ள மூளை, சிறுமூளை, பெருமூளை, முகுளம், மூளை தண்டுவடம், மூளை திசுக்கள், நமது முதுகு தண்டுவடம் ஆகிய நமது தலைப்பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் இந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி, நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் பரிபூரண ஓய்வு. கைகளை விரிச்சு வச்சுக்கோங்க.
நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நம்முடைய மனதில் தோன்றும் தேவையற்ற அச்சம், பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை போன்றவற்றின்றெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நம்முடைய மனம் முழுவதும் பேரன்பும் பெருங்கருணையும் பேரிரக்கமும் கொண்ட பேரானந்த நிலையில் உள்ளது. நாம் அன்றாட வாழ்வியல் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதும் நம்முள் ஏற்பட்ட மன காயங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து அகப்புற உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம். அனைவரும் உங்களுடைய 2 கைகளுக்கு மேல வணக்க முத்திரை வச்சுக்கோங்க. அப்படியே மெதுவாக வலது இடது புறமா உருளாசனம் போட்டு 2 பக்கமும் உருளாசனம் போட்டு கொண்டுக்கிறோம். கோயில அங்க பிரதட்சணம் பண்ணுவீங்களா? சரி, நல்லா வலது இடத்துலமா நல்லா உருளுங்க. அப்படியே கும்பரப்படுத்துக்கிறோம். 2 கையும் தலைக்கு மேல கும்பரப்படுத்தி வச்சுக்கிறோம். 2 கையும் நெஞ்சு பகுதி கிட்ட கொண்டு வரோம். கைகள் 2 கைகளையும் ஊனி எந்திரிச்சுக்கிறோம். 2 கையும் நல்லா உடச்சுக்கோங்க. இந்த 2 கைகளையும் கண் இந்த வாரம் பயிற்சிகள் இத்துடன் முடிவடைகிறது. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. நன்றிங்க. இந்த தாய்ச்சி பயிற்சியை நமக்கு, அதாவது பயிற்சி முறைகள், யோக முறைகள் நமக்கு எவ்வளவு இருந்தாலும் இந்த தாய்ச்சி பயிற்சி முறைகள் வந்து சைனால இருந்து நமக்கு வந்ததுனால எந்த இது விஷயங்களும் நமக்கு தெரியாத அந்த நேரத்துல நமக்கு வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமா இவ்வளவு ஒரு அருமையா தொடர்ந்து நமக்கு சனிக்கிழமை தோறும் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களை இந்த தாய்ச்சி பயிற்சியின் அருமையாகவும் விளக்கமாகவும் நமக்கு உடல் நலத்துக்கு நல்ல ஒரு தேவையான ஒரு விஷயத்தை இந்த கால சக்கர நிகழ்வில் மூலமாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் சொன்ன மாதிரி இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய பயிற்சி முறைகள் கிட்டத்தட்ட ஒரு 9 பயிற்சி முறைகள் அவங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இந்த முறைகள் இன்னைக்கு செஞ்சதுல வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா சொல்லுங்க. இந்த ஜாயிண்ட் பெயினுக்கு, எல்லா ஜாயிண்ட்டுக்கும் இப்போ பெயினுக்கு சொன்னீங்கல்ல, இடது கையில எந்த விரல் தொடரணும், வலது கையில எந்த விரல் தொடரணும், அது இன்னொரு முறை சொல்லுங்க. சரிங்க ஐயா. வலது கையில மோதிர விரல் வச்சுக்கோங்கய்யா. வலது கை மோதிர விரல், மோதிர விரல் வச்சுக்கோங்க. இடது கையில வந்து நடுவிரலும் தம் ஃபிங்கர். அம்மா சைடுல காட்டுறீங்க.
அம்மா சைடுல கட்டுறீங்க, நேரா கட்டு. மேல கேட்டுங்க. கைய நேரா கட்டு. கைய நேரா கேட்டுங்க. ஐயா வலது கையில மோதிர விரல். மோதிர விரலும் கட்ட விரலும். ஓ, கட்ட விரலாம். இடது கையில நடு விரலும் கட்ட விரலும். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. மேடம் கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம். வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு பொறுமையா அழகா சொல்லி கொடுத்தீங்க. இப்ப லாஸ்டா முடிஞ்சிருச்சுன்றதுனால கன்சாலிடேட்டா முதல் பயிற்சியில இருந்து இன்னைக்கு சொல்லி கொடுத்த பயிற்சி இருக்கா, ஹின்னேல் எக்ஸல் மட்டும் கொஞ்சம் குழப்பமாகுது. அதுவும் சொல்லிட்டு கால் பெண்டு சொல்றீங்களா, அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் அது உபயோகமா இருக்கும். நோட் பண்ணியும் வச்சுக்கிட்டா பயிற்சி செய்யும்போது ஈஸியா இருக்கும். முதல்ல இருந்து சொல்லிட்டாங்கம்மா. ஆமா, கை லிஃப்ட் அப் பண்ணும்போது ஹின்னேல் எக்ஸல் சொல்றீங்களா, அதை அப்படியே சொல்லிட்டு வாங்க, அப்படியே நோட் பண்ணிக்கலாம். முதல் பயிற்சி இருந்து சொல்லிருக்கீங்களா? சரி. சரி. Raise the hands. இங்கே exhale. இங்கே exhale. இரண்டாவது open the chest. இங்கே இங்கே exhale. இங்கே இங்கே exhale. கையை கிட்ட கொண்டு வரும்போது மூச்சை விடணும், கீழே கொண்டு வரும்போது மூச்சு விடணும். மூன்றாவது பயிற்சி முறை பெயிண்ட் தி ரெயின்போ. Inhale, exhale. எந்த கையை மேல போடுறோமோ அந்த சைடு வந்து காலை பெண்ட் பண்ணிட்டு இடுப்பு பகுதியில அந்த சைடு சாச்சு. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. நான்காவது பயிற்சி முறை lift the gloves. Inhale, exhale. Inhale, exhale. ஐந்தாவது பயிற்சி முறை hand rotation. கையை பின்னாடி கொண்டு போகும்போது மூச்சு விடுறோம். இங்கே exhale. Inhale, exhale. Inhale, exhale. ஐந்தாவது பயிற்சி முறை rotation. ஆறாவது பயிற்சி முறை rowing the ship. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. ஏழாவது பயிற்சி முறை lifting the sun. இது மட்டும் மாற்றி வருமா? exhale. நீங்கள கலக்கணும். inhale, exhale. Inhale, exhale. Inhale. எப்பவுமே நீங்க இழுக்கும் போது மூச்சை இழுக்கணும். கையை
மேல இருந்து கீழே கொண்டு வரும்போது கையை இதுக்கு முன்னாடி இழுத்துட்டு வரும் இல்லைங்களா, மேல இருந்து சூரியன் இழுத்துட்டு வரும் இல்லைங்களா, மூச்சையும் இழுக்கணும்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஈஸியான டிப்ஸ். Inhale, exhale, inhale. எட்டாவது பயிற்சி முறை looking at the sun. Exhale. சூரியனை நிலாவை பார்க்கிறோம். Looking at the moon. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. ஒன்பதாவது பயிற்சி முறை புஷ் பண்ணும்போது மூச்சு விடுறோம். வந்து என்ன பண்ணணும், இப்போ வலது கையை புஷ் பண்ணும்போது இடது காலை பெட் பண்ணி அப்படியே கை வச்சு கையை 2 சைடு ரொட்டேட் பண்றோம். கை இழுக்கும்போது புஷ் பண்ணும்போது மூச்சு இழுத்துட்டே கை exhale. Inhale. Exhale. Inhale. இந்த 7, 8, 9 நீங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸேல் வரும், அடுத்தது இன்ஹேல் வரும். ஆரம்பிக்கும் போது எக்ஸேல், முடிக்கும் போது இன்ஹேல் வரும். கிளியர் ஆயிடுச்சுங்களா? டவுட்? மிக்க நன்றி. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது ஒரு கன்சல்டேட்டா பார்க்கும்போது அதனாலதான் வந்து நான் கேட்டேன். சில பேர் எப்படி கேட்கறது, ஏன்னா நாங்களே சொல்லி கொடுக்கும் போது எல்லாத்துலயும் கவனத்தை வச்சு சொல்லும்போது சில டைம் மாட்டி கூட சொல்லுவோம், அப்புறம் சரி பண்ணிக்கிறது கரெக்ட் தானா? இப்ப நீங்க சொன்னது ஈஸியா இருந்த லாஸ்ட் செகண்டுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸேல் ஹேண்ட் எக்ஸேல் இங்கே அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் இப்படி கொண்டு போகும்போது இன்ஹேல், இப்படி கொண்டு வரும்போது எக்ஸேல். மெயின் திங் வந்து அந்த பெண்ட் பண்ணும்போது தைஸ் டைட்டன் ஆகுது. நீங்க அந்த அது அதனால அந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம நோட் பண்ணா ஈஸியா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கால் பண்ணா எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க மேடம்? எந்த டைம்ல உங்களுக்கு கால் பண்ணா கூப்பிடலாம்? டவுட் கிளியரன்ஸ் சண்டே மதியம் பண்ணுவோம். நீங்க ஸ்கூல் இருக்குங்க, சண்டே ஃப்ரீயா இருக்கீங்க, அந்த டைம் என்ன பண்ணலாம்? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க காரைக்கால் ரோட்டரி சங்கம். சொல்லுங்க மேடம். காய்ச்சி பயிற்சி நீங்க பண்ணும்போது நீங்க எதையும் டைட்டா பண்ண வேண்டாம், அப்படியே இயல்பா வச்சுக்கோங்க. நீங்க பயிற்சிக்கு மட்டும் கவனத்தை வைங்க, கை கால் அசைவுல மட்டும் கவனத்தை வைங்க. மூச்சு கூட ஆட்டோமேட்டிக்கா போய் வந்துடும், இயல்பா போயிட்டு வந்துடும். நீங்க சொல்ற லூசா வைக்கும்போது அந்த வைப்ரேஷன் வந்து தெரியுது, நமக்கு அந்த காந்த சக்தி மாதிரி அந்த வைப்ரேஷன் தெரியுது. அந்த ஸ்லோ பண்ணும்போது இது இயல்பாவே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கணுமா, எல்லா சக்திகளும் உடம்புக்குள்ள இருக்கு. நம்ம வெளியிருந்து எதையும் தேட வேண்டியது, நம்ம உடம்புதான் பெரிய கண்டுபிடிப்பு. வெளியில நம்ம உடம்பு வச்சுதான் எல்லா கண்டுபிடிப்புகளும் இருக்கு. புதுசா யாரும் எதையும் கண்டுபிடிக்கல. சரி, மிக்க நன்றிங்கம்மா. நிச்சயம், மிக்க நன்றி. உங்களுக்கு மட்டுமல்ல, ரோட்டரி கிளப் அண்ட் கண்ணப்பன் ஆசான், பூங்கொடி அம்மா எல்லாரும் இங்க பார்ட்டிசிபென்ட் வர்றதுனாலதான் இது நல்லா ஹோப்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதனால எல்லாருக்குமே நன்றி. நன்றி அம்மா. நல்ல ஆசனங்களையும் நல்ல கருத்துக்களையும் நல்ல ஒரு டவுட்டுக்கு நல்ல விளக்கங்களையும் கொடுத்த பாரதி அம்மா அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை நேரம் நெருங்கிவிட்டதால் இன்றைய பயிற்சியை நமக்கு இந்த நிகழ்வில் தொடர்ந்து நம்மளுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் அதாவது அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 21 அசிஸ்டன்ட் கவர்னர் நம்ம நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல அறிவுரைகளும் நிறைய விளக்கங்களையும் நமக்கு வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வின் ஒரு பொக்கிஷம் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஜானி அவர்களை
சில வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கிறேன். அவர் இந்த கருத்தை பத்தி அவரோட கருத்துக்கள் வந்து உண்மையானதாக இருக்கும். எனது தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றதுனால இந்த நிகழ்வு பத்தி அவங்கள்ட்ட சில வார்த்தைகள் கூட அன்புடன் அழைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. இந்த அருமையான காலச்சக்கரத்தை நமது மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்கள் வழிகாட்டுதல்படி அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 28 அசிஸ்டன்ட் கவர்னர் ரவி அவர்கள் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்க காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் செட்டி மூலியமா. அதோட ஈவென்ட் சேர்மன் ரமேஷ் மோகன் சார் அவர்களுக்கும் இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக ஒரு தொகுத்து, அதாவது அருமையா யார் யாரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எந்த இதுலயும் ஒரு இறுக்கம் இல்லாம ஒரு தளர்வு இல்லாம அதை அழகா கொண்டு போயிட்டு இருக்க பிரசிடென்ட் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி பிரசிடென்ட் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், செக்ரட்டரி அவர்களுக்கும், அவர்களது கிளப் மெம்பர்களுக்கும், மற்றும் இன்னைக்கு ஹோஸ்டா வந்திருக்க ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் பிரசிடென்ட் பாரிசார் அவர்களுக்கும், பாஸ் பிரசிடென்ட் உத்தமன் ஐயா அவர்களுக்கும், மேலே எங்கள் கோ ஏஜி சொக்கலிங்கம் அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், அவர்கள் துணைவியாருக்கும், மற்றும் தாய்ச்சி மெடிடேஷன் அழகா வழங்கி கொண்டிருக்கிற பாரதி அம்மா அவர்களுக்கும் முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக் கொள்கிறேன். இது ஒரு அருமையான இது. தாய்ச்சினாலே குங்ஃபு தான். ஏன்னா தாய்ச்சி குங்ஃபுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். கராட்டே, குங்ஃபு அப்படிங்கிறப்ப தாய்ச்சி குங்ஃபு ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு ஆக்ஷன் மாதிரி இருக்கும். ஆனா அதுல நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லானது இது. அது லாஸ்டா ஒரு அம்மா பேசினாங்கல்ல காரைக்கால்ல இருந்து, அவங்க கரெக்டா சொன்னாங்க. அந்த வைப்ரேஷன் ஃபர்ஸ்ட், அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அந்த வைப்ரேஷன் பிளஸ் கான்சன்ட்ரேஷன், அப்புறம் அவேர்னஸ், இதுதான். இது இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம காத்துல சண்டை போடுற மாதிரி இது காத்துல, அது ஃபைட்டு, இது மெடிடேஷன். இது பாரதி அம்மா அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும். இதுக்காகவே தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. கண்டிப்பா இது இன்னும், ஏன்னா இப்போ இது ஆச்சரியமா இருந்தது. நம்ம காலச்சக்கர நண்பர்கள் இந்த லாஸ்டா பேசின அம்மா ரொம்ப அழகா அதை கேட்டு உள்வாங்கிக்கிட்டு அதை கரெக்டா சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இதை அழகா அதை வழங்கின பாரதிய அம்மா தேவி அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி லாஸ்டா இன்னொருத்தர் கேட்டாங்க, இந்த பழனிவேல் சார் நினைக்கிறேன், அந்த ஜாயின்ட் பெயினுக்கு அந்த இது கரெக்டா அதுவும் எல்லாருமே நோட் பண்றாங்க. கொஞ்சம் ஸ்லோவா ஒன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் பயிற்சி. ஏன்னா எல்லாருமே இதை எடுத்துட்டு போய், எல்லாம் அம்மா சொன்ன மாதிரி லாஸ்டா எல்லாருக்கும் ஒரு தயக்கம் வந்திருக்கும், இது எப்படா கேட்கறது, அதை எப்படா கேட்கறதுன்னு. அழகா சொன்னாங்க. ரொம்ப அருமையா ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. இதை இன்னும் சிறப்பா கொண்டு போகணும். இன்னும் நிறைய பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுல ஃபீட்பேக் தான் முக்கியம். இதை அடுத்தடுத்து பேசுறவங்க யாராவது ஒருத்தங்க இவ்வளவு நாள் நம்ம 128 நாள் வந்திருக்கோம், இதனால என்ன பெனிஃபிட்? ஏன்னா கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஒண்ணு ஹெல்த் வைஸா இருக்கும், இல்லைன்னா மைண்ட் வைஸா இருக்கும், இல்ல உடற்பயிற்சி செய்யறதுனால இருக்கும். ஏன்னா எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி காலையில 5:30 மணினா 5 மணிக்கு ஏந்திரிக்கணும், வெளியில எங்கேயும் போக முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணப்பண்ணையாவா இருக்கட்டும், பாரதி தேவி அம்மா இருக்கட்டும், ராணி அம்மா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடா பண்றாங்க. இதுக்கு நமது குணபாலனை அவர் டீமுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜானி சார் அவர்களுக்கு நன்றி. உங்களோட கருத்துக்களும் இந்த காலச்சக்கரத்துக்கு பொருந்தும். ஏன்னா நீங்க டெய்லி பார்த்துக்கிட்டு, எல்லாருக்கும் தெரியுது, நம்ம டெய்லி பார்த்துட்டு இந்த விஷயத்தை பத்தி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால இந்த காலச்சக்கர நிகழ்வுக்கும் ஒரு வெற்றிக்கும் நீங்களும் ஒரு காரணமா இருக்கீங்க. இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பயணியுங்கள். நம்மளோட காலச்சக்கரம் நிகழ்வு நல்ல ஒரு காலச்சக்கரம் நிகழ்வாக மாற்றி காட்டுவோம் என்று உங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், எங்களுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்திற்கும், இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் ஆசாம் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இன்று தாய்ச்சி பயிற்சியை நமக்கு அளித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும், நேற்று கூட மன்னார்குடியில இருந்து பிரசிடென்ட் கலந்துட்டாங்க ரங்கேன் சார், இன்னைக்கு திரும்பி கலந்துக்கிறாங்க. அது மாதிரி ஒரு தொடர்ச்சியான முறையில எல்லாருமே கலந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி தொடர்ச்சியா இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்கிற அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நாளை நம்ம குழந்தைகளுக்கான நிகழ்வு காலையில 6 to 7 அந்த நிகழ்வுல அனைவரும் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், தங்களோட குழந்தையை பயன்படுத்துங்க. இல்லைன்னா நம்ம அந்த குரூப்ல மெசேஜ் போட்டிருக்கோம், அந்த பாட்டு
அதனால நீங்களும் அந்த பாட்டை வந்து ஐயா வந்து நாளைக்கு பாட்டை கேட்கறதுக்கு இருக்கிறாங்க. இந்த பாட்டை வந்து எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ஒப்புதலோட கொடுக்கணுங்கிறது எங்களோட கருத்து. குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, நீங்களும் கற்றுக்கிட்டு நாளைக்கு வந்து 6 to 7 காலை கண்டிப்பாக சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். Tap to speak பண்ணுமா? ஐயா பாரதி தேவி அம்மா நம்பர் எதை இன்னொரு வாட்டி போஸ்ட் பண்ண முடியுங்களா? அம்மா கொடுக்க சொல்றேங்கம்மா. குரூப்ல போட்டு விடுறோம். கொடுக்க சார், குரூப்ல போட்டு விடுறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நாளும் உயர்க. காலைச்சக்கர அனைத்து அன்பர்களுக்கும் காலை வணக்கம் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். சுப்பிரமணியம். நன்றிகள் கோடிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க வளம் பெருக்க. ஐயா நீங்க குரூப்ல சேர்றதுக்காக ஒரு நம்பர் சொல்லியிருந்தீங்களா, அதை திரும்பவும் சொல்ல முடியுங்களா? ஹலோ ஐயா நீ குரூப்ல சேர்றதுக்காக ஒரு நம்பர் சொல்லியிருந்தீங்க ஐயா. 98424. ஐயா குரூப்லயே போட்டு அந்த நம்பர் திரும்ப சொல்லுங்க ஐயா. 98424. சொல்லுங்க. 93585. 585. நேமம்மா சத்யாங்க. 585. 585. ஓகே. சரி. உங்க நேம் சத்யா. நீங்க மெசேஜ் அனுப்பலையம்மா, அன்னைக்கு சொன்ன நீங்க மெசேஜ் அனுப்பல. ஐயா நம்பர் தப்பா நீங்க போட்டுங்க. மெசேஜ் அனுப்பிச்சு நம்பர் அந்த 855 ல 95 போட்டுங்க. சரி பரவாயில்ல, நீ போடுங்க. ரமேஷ் தலைவரே, தலைவரே முடிச்சுக்கலாமா? பண்ணி ஓகே. நன்றி நன்றி.
ரமேஷ் தினர